அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு டெய்லி வீடியோவாக மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துட்டு நாளைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் நல்ல லெவல்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு டெய்லி வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். போய்ட்டு அதை பாருங்கள். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு, வரக்கூடிய வாரம் எப்படி நடக்க போகுது, இன்றைக்கி எப்படி மார்க்கெட் நடக்கலாம், இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ் படி மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட் என்ன தான் நடந்திருக்குன்றதை பார்த்துட்டு நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ். ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 25,310 கொடுத்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 25,902 கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2ல் எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் ஆகி மார்க்கெட் கீழே வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்காக தான் டெக்னிக்கலாக வந்து நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் பண்ணாலும் அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2ன்ற இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்திருக்காங்க. வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிச்சு. அரௌண்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் ஸ்விங் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய டெக்னிக்கல் லெவல்ஸில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 25,236. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 25,150. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 25,073 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1 25,333, ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 25,400. அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா 25,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து டெய்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, மேலே ஓப்பன் பண்ணுறாங்க, கன்சால்டேட் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா மேலே ஓப்பன் பண்ணுறாங்க, கன்சால்டேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியே மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. நீங்கள் ஓவரால் இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு கன்சல்டேஷன் காட்டுறாங்க. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதே ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ப்ரீவியஸாக இருந்த ஒரு கேப் ஃபில்லிங் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு சின்ன கேப் ஃபில்லிங் இருக்குது. மேபி கீழே வந்தால் இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் வந்துட்டு, அதாவது 25,200 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் மேலே போவாங்க. அப்படி இல்லைனா ஆக்சுவலாக இன்றைக்கே திரும்பியிருக்காங்க மார்க்கெட். இன்றைக்கே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. நிஃப்டி மேலே வர்றதுக்கு பேங்க் நிஃப்டி ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் லெவல்ஸ். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு பேப்பரில் எழுதிச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் எப்படி அனலைசிஸ் பண்ணுறேன்றது தான் வீடியோவை போட்டுட்ருக்கேன். இது எல்லாமே டெய்லி நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, அப்படி எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது, என்ன நியூஸஸ் வருது, யார் என்னென்ன பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க, டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி இருக்குது, எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும். நீங்கள் இண்டிவிஜுவலாக ஓனாக பண்ணுங்கள், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். அப்படி நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும், இன்னுமே பெட்டராக இருக்கும். அப்படி நீங்கள் கற்றுக்கும் போது நம்மளுடைய வீடியோஸை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது, அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெவலப் ஆகும். நீங்கள் ப்ராப்பராக 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பிளான் பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் வந்து ரொம்பவே பொறுமையாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் பொறுமை இருக்கணும். ஓகேங்களா. மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறிட்டு போகும். அதுவே மார்க்கெட் இறங்குது அப்படின்னா சடனாக ஃபால் ஆகும். ஓகேங்களா. மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க, உங்களோட தாட்ஸ் அப்படியே வச்சுக்காதீங்க. மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா மேலே போகிற மாதிரி தான் உங்களோட தாட்ஸ் இருக்கணும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்படி ஃபால் ஆகிருக்கே,
ஏன் அந்த மார்க்கெட் கீழே தானே வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. எப்பப்போலாம் ஆல் டைம் ஹை போதோ அங்கேருந்து ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் வரதான் செய்யும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏறும். ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் அதெல்லாம் கேப்சர் பண்ண முடியும். ஸோ பொறுமை தான் ரொம்பவே முக்கியம். பொறுமையாக இருங்க, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். 4 வீடியோ பார்த்துட்டு தயவுசெய்து ட்ரேட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ பொறுமையாக இருங்க. உங்களுடைய ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த வெயிட் பண்ணுங்கள் எல்லா வீட்லேயும் சொல்கிறேன். உங்களோட ட்ரேடிங் செட்டப் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த வெயிட் பண்ணுற டைம்லாம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட் நீங்கள் லைவாக பார்க்குறீங்க, டெய்லி பார்த்துட்ருக்கீங்கன்னா என்ன நடக்குது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சோ அதுதான் ஃப்யூச்சர்லேயும் நடக்கும். அது எப்படி நடக்கும், எந்த டைமில் நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணுற டைமில் என்னென்ன நடக்குது மார்க்கெட்டில், என்னென்ன பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஏன் அது ஃபார்ம் ஆகுது, எந்த நியூஸ்க்கு எப்படி மார்க்கெட் மூமெண்ட் கொடுக்குது, எந்த ஸ்டாக் ஏறுனா நம்மளுடைய மார்க்கெட் ஏறுது, எந்த இறங்குனா நம்மளுடைய மார்க்கெட் இறங்குது, இந்த மாதிரி நிறைய வித் ரெஸ்பெக்ட் டு இதனால் அது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுற டைம்லாம் இந்த டைமில் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்த நிறைய கற்றுக்கணும்னு நினைங்க. ஜஸ்ட்டு பிளாங்காக எம்டியாக காசை போட்டால் காசு வருது அப்படின்லாம் நினச்சி உள்ளேயே வராதிங்க. எதனால் ஒரு 10 பாயிண்ட் ஏது ஒரு கேப் அப் கொடுக்குறாங்க, அப்புறம் அந்த கேப் ஃபில்லிங் நடக்குது, மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஏன் மார்க்கெட் கீழே வரணும்? ஏன்னா அங்கே கேப் ஃபில்லிங் இருக்குது, அதை ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே ஏறும் 95%. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கோத்ரூ பண்ண பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த டைம் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, மந்த்லி 4 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த 4 ட்ரேடுமே நீங்கள் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைம்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண மாதிரி தெரியாது, ஓகேங்களா? அதனால் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டை கற்றுக்க மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். மணி மைண்டில் தயவுசெய்து வராதிங்க. பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ அதை கெயின் பண்ண பாருங்கள். ஸோ சேஃபாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, பொறுமையாக இருங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். FinNifty எக்ஸ்பீரி எப்படி முடிஞ்சிருக்கு, நம்ம மார்க்கெட் எப்படிலாம் நடந்து நம்ம கொடுத்த லெவல்ஸில் ட்ரேட் ஆகிருக்கா இல்லையான்றதை எல்லாமே நாளைக்கு வர போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.